ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்எல்சி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெய்னி ஜிஇடி இந்த போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇடி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கேட் 2024 அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி யாரெல்லாம் வந்து வேலிட் ஸ்கோர் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டானது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி தான் நாங்கள் வந்து தேர்வும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்குங்க. கேட் 2024 அப்பீர் ஆகிருக்கணும். வேலிட் ஸ்கோர் கார்டு வந்து இருக்கணும். சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாகவும் வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏரியா 1 ஏரியா 2ன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 1க்கு 34 வேகன்சி, ஏரியா 2க்கு வந்து 50 வேகன்சி, மொத்தம் 84 வேகன்சி. எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 1க்கு வந்து 18 வேகன்சி, ஏரியா 2க்கு 30 வேகன்சி, டோட்டலாக 48 வேகன்சி. சிவிலுக்கு வந்து ஏரியா 1க்கு 15, அப்புறம் ஏரியா 2க்கு வந்து 10, மொத்தம் 25 வேகன்சி. அப்புறம் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா 1க்கு 10, ஏரியா 2க்கு வந்து வேக்கன்சி இல்லை. ஸோ டோட்டலாகவே 10 வேக்கன்சி தான். மொத்தம் ஏரியா 1 ஏரியா 2 எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 167 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா 1 என்னென்ன லொக்கேஷன், அங்கே வந்து என்ன ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு, அதே போல் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏரியா 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் லொக்கேட்டட் இன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? அதே போல் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் லொக்கேட்டட் இன் வேரியஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஏரியா 1ல் வந்து கவர் ஆகும். ஏரியா 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைன்ஸ் அண்ட் அலைடு சர்வீசஸ் லொக்கேட்டட் இன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் ஏரியா 1 ஏரியா 2க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு தெளிவாக பாருங்கள். அதே போல் இந்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாகவும் என்ன மாதிரி டிசேபிலிட்டி இருக்கலாம், அந்த டிசேபிலிட்டிக்கு கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதை தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்ன டிசிப்ளினில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும். ஃபுல் டைம் முடிச்சிருந்தாலும் பார்ட் டைம் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் கேட் 2024 அந்த எக்ஸாமில் அப்பீர் ஆகி குவாலிஃபை ஆகிருக்கணும். அதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? அதே போல் நீங்கள் வேலிட் ஸ்கோர் கார்டு வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் நீங்கள் கேட்டில் வந்து எக்ஸாம் அப்பீர் ஆனீங்கன்னா நீங்கள் எந்த டிசிப்ளின் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் டிசிப்ளினுக்கு வந்து நீங்கள் என்ன கேட் பேப்பர் வந்து எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேட் கோடுமே சொல்லியிருக்காங்க. பேப்பர் கோடு, அந்த பேப்பர் கோடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேப்பர் கோடு தான் நீங்கள் அப்பீர் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் சொல்லியிருக்காங்க. அதாவது யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 60%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 50% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 30 வயசு, ஓபிசிக்கு வந்து 33 இயர்ஸ், எஸ்சிக்கு 35, எஸ்டிக்கு வந்து 35 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஏஜ் லிமிட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டேட்டு 1 டிசம்பர் 2024 இதன்படி தான் உங்களுக்கு வந்து எல்லா க்ரைட்டேரியாவும் வந்து கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாயிலேருந்து 1,60,000 வரைக்கும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் கம்யூனிட்டி வைஸாகவும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவோம். அதே போல் எக்ஸ் மேனுக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நாங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து கேட் ஸ்கோர் 2024 நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதில் நாங்கள் 80% வெயிட்டேஜாக எடுத்துப்போம். ரிமைனிங் 20% வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. ஓகேங்களா? மொத்தம் 100% அதில் 80 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேட் ஸ்கோர் வந்து நாங்கள் வெயிட்டேஜாக கன்வெர்ட் பண்ணிப்போம். மீதி 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ வந்து நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? அது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து மொத்தம் 854 ரூபா ஃபீஸு. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 ரூபா ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் 354 ரூபா, ரெண்டுமே சேர்ந்து. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 854 ரூபா சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 354 ரூபா தான். இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது. ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது 354 ரூபா. சரிங்களா? இது வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் இல்லை, எனி ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் போனாலுமே
இந்த சீரியல் நம்பர் 11 இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிள் இதில் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு எதெல்லாம் அப்ளிகேபிளோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா, ஒரிஜினல். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட் சைஸ் என்ன, ஃபார்மேட் என்னன்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேபிளை கிளியராக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 16 டிசம்பர் 2024 அன்றைக்கே ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 15 ஜனவரி 2025, ஓகேங்களா. ஃபீஸ் பே பண்ணுறதுக்குமே அதே டைம் தான், 15 ஜனவரி 2025. நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, ஃபீஸும் பே பண்ணிட்டீங்க, ஆனால் சப்மிஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் டைம் தராங்க, 16 ஜனவரி 2025, சரிங்களா. ஸோ அந்த 16 ஜனவரி 2025 எதுக்குன்னா, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, ஆனால் சப்மிஷன் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சப்மிஷன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நாள் மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. ஆனால் அந்த ஒரு நாளில் அந்த 16 ஜனவரி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடலாம். அப்ளை பண்ணியிருக்கணும், கூடவே ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. அவங்க மட்டும் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க, 16 ஜனவரி 2025. ஆனால் லாஸ்ட் டேட் எப்போ, 15 ஜனவரி 2025, ஓகேங்களா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன மாதிரிலாம் வந்து சூட்டபிலிட்டி இருக்கும், இப்போ மெக்கானிக்கல்னால் அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் டிசேபிலிட்டி இருக்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரி சூட்டபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு, சிவிலுக்கு, கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, சரிங்களா. நீங்கள் தெளிவாக அந்த டேபிள் ஒரு டைம் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. வேகன்சி டேபிளும் பார்த்துக்குங்க, இந்த டேபிளும் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்எல்சி நிறுவனம் அறிவிச்சிருந்த ஜிஇடி கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி, ஓகேங்களா. இந்த வேலை வாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள் இது கம்ப்ளீட்டாக கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான். ஸோ தெளிவாக பார்த்துங்க. யாரெல்லாம் கேட் ஸ்கோர் வேலிடாக வச்சுருக்கீங்களோ, 2024 கேட் எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டு வேலிட் ஸ்கோர் கார்டு வச்சுருக்கீங்களோ, நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம், சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.